நமக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? அவர் சகலத்தையும் ஞானமாய் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய எந்த ஒரு கிரியையிலையுமே தவறு வரவில்லை, தவறு வராது. அதனாலதான் அவர் ஒண்ணு செய்யும் போது அவர் தமது கிரியைகளிலே என்ன செய்கிறாரா? மகிழுகிறார், மகிழுகிறார். ஆண்டவரே, நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம், அல்லது கையை திறக்கும் போது மகிழ்ச்சி இருக்கலாம். அது ஏன் ஆண்டவரே முகத்தை மறைக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா மகிழ்ச்சி இருக்கும்னு பார்த்தா அவருக்கு அந்த ரிசல்ட் தெரியும், இதனுடைய ரிசல்ட் தெரியும். ஹல்லேலூயா. எதற்காக இந்த பாதையிலேயே அவருடைய பிள்ளைகளை நடப்பிக்கிறார் என்கிற ரிசல்ட் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் தமது கிரியைகளிலே மகிழுகிறார். ஆமென். இந்த 5 காரியத்தை 3ஆக பிரித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இந்த கொடுக்கிறதும் கையை திறக்கிறதும் ஒரு பகுதியாக, மறைக்கிறது எடுக்கிறது 2வது பகுதியாக, உயிர்ப்பிக்கிறது 3வது பகுதியாக, இப்படி 3 நிலையாக இந்த முதல் ஆராதனையிலே உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தா யோபுவை நம்மால சொல்ல முடியும். ஆமென். இந்த இந்த தேவனுடைய கிரியைகள் அதை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசியுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் இந்த வேர்டை தான் கவனிக்கணும். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த 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 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாருன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாதுன்னா யோபுவுக்கு தெரியாது, யோபுவின் நண்பர்களுக்கு தெரியாது. இந்த சோதனைக்கெல்லாம் காரணமா ஒருத்தன் இருந்தான், யார் தெரியுமா? சாத்தான். அவனுக்கு தெரியாது. தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ புத்திரருக்கு தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது. இதை செய்கிற தேவனுக்கு மட்டுமே தெரியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்வார். அவர் அதெல்லாம் மாறவே மாட்டார். அவரோ வென்றால் ஒரே மனதாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அதனாலதான் உங்களுக்கு அன்பாய் இந்த முதல் ஆராதனையில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, அதாவது வேலை முடியாம நீயா ஒரு தீர்மானத்துக்குள்ள வராத. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு தருகிற செய்தி. வேலை முடியாம இது ஏன் இப்படியா இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு, வேலை முடியட்டு. வேலை முடியாம நாமளா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. இது அவ்வளவுதான், இது இப்படிதான். ஆமென். எல்லாருடைய முறுமுறுப்பை ஓய பண்றதுக்கு ஆண்டவர் எடுத்தது ஒரே ராத்திரி. இஸ்ரவேலருடைய முறுமுறுப்பை ஓய பண்ணுவதற்கு ஆண்டவர் எடுத்தது ஒரே இரவு. ஒரே இரவு. வாழ்க்கையில பல இரவுகள், முறுமுறுப்புகள், வேதனைகள். இதோடு தான் ஆரோனும் மோசையும் பயணித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அந்த வேலை முடிகிற டைம் வருது பாருங்க. ஹல்லேலூயா. அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடப்பிக்கப்பட வேண்டும். என்ன நடப்பிக்கப்பட வேண்டும்? உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவிலே ஆரோன் திறப்பிலே நிற்க வேண்டும். கர்த்தருடைய செயல்கள் நமக்கு புரியாது. கர்த்தர் அவனை கொண்டு வந்து அப்படி நிற்க வைக்கிறார். நிற்க வைத்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா கோத்திரத்தின் கோல்களையும் அந்தந்த கோத்திரத்து பெயர்களை எழுதி கூடாரத்தில் கொண்டு வை அப்படிங்கிறார். என்ன நடக்க போகுது ஒண்ணுமே தெரியாது. மோசைக்கும் தெரியாது. இது எப்போ பூத்து எப்போ காய்த்து ஒண்ணுமே தெரியாது. நீ வச்சுட்டு கிளம்புண்டாரு. மோசையும் கிளம்புண்டாரு. ஹல்லேலூயா. ஏன் அவருடைய செயல்கள் நமக்கு புரியாது. அந்த கோல்ல அந்த கனி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும். அதே போல பூ பூக்கிறது நமக்கு தெரியாது, காய் காய்க்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் அவருடைய செயலின் முடிவை எல்லா கண்களும் காணும் போது இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் சத்தம் ஆமென் சொல்வீங்க? கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். அவர் மகிழ்ச்சியா தான் பண்றார். அப்போ இதுல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. அதான் நீங்கள் எதிர்பார்த்துக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல,
அதனாலதான் அவர் கிரியைகள்ல அவர் என்ன செய்கிறார்? மகிழுகிறார், தீமைக்கு அல்ல. இந்த யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, யோபுவினுடைய முதல் அனுபவம், கர்த்தர் கொடுக்கிறார், கையை திறக்கிறார். யோபு 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். இந்த யோபுவை குறித்த ஒரு அறிமுகம். இந்த யோபு யார் அப்படின்னா, பெரியவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பெரியவனா இருந்தானா? அவனுக்கு நல்ல ஆஸ்தி. இந்த ஆஸ்தி, இந்த சம்பாத்தியம் எல்லாம் யோபுவுக்கு திடீர்னு வந்தது கிடையாது, அல்லது கூடவே இருந்தது கிடையாது. சாத்தானே சொல்லுகிறான் பாருங்கள், அதனுடைய 10வது வசனத்துல அதை வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதி. அவனுக்கு எப்படி இந்த பெருக்கம் வந்துச்சு அப்படின்னா, அவன் கைகளின் கிரியையை நீங்க பிளஸ் பண்ணீங்க, நீங்க ஆசீர்வதித்தீங்க. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. அப்ப சும்மா வந்தது கிடையாது. சாத்தானே பார்க்கிறான். அப்ப இவன் ஆரம்பத்திலே எல்லாம் உடையவன் அல்ல. யோபுவே, உங்க ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டா, யோபு சொல்லுவாரு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் 10-12 தயவையும் பாராட்டு. அப்ப எனக்கு ஆரம்பத்துல கர்த்தர் பாராட்டின தயவு என்பது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நான் வாழ்வதற்கு உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அதாவது இந்த பூமியிலே நான் பிழைத்திருப்பதற்கு எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் பிறகு அதை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். நான் இந்த வசனங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து ஒரே லைன்ல அவங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். யோபு திடீர்னு வந்த பணக்காரன் கிடையாது, அவன் கொஞ்சத்திலிருந்து வந்தவன். ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நல்ல கவனமா கேளுங்க. இதை சொல்லும் போது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம கையில ஏதோ ஒரு வேலை பார்க்கிறோம், அது கர்த்தர் கொடுத்தது. ஏதோ நமக்கு வாழ்வாதாரம் கிருபையா நடந்துட்டு இருக்குன்னா அது கர்த்தர் கொடுத்தது. அதுல யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு நீங்க பார்க்கிற வேலை ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஆமேன், ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னா இந்த சும்மா இருக்கிறது, இந்த சோம்பேறியா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அதுதான் முதல்ல எடுத்ததுமே. நீர் கொடுக்க, ஆமேன், எனக்கு கர்த்தர் ஒண்ணு கொடுத்திருக்கிறார், அதை வச்சுட்டு நான் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அவர் எப்படி என் மேல அந்த கையை திறப்பார்? எனக்கு கொடுத்ததை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:29 நான் சொல்லுகிற வசனம் மட்டும் வாசிங்க. தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாய் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஒருத்தன் வேலையில், அது எந்த வேலையாகட்டும், அதுல அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான் அப்படின்னா அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை அநேகத்துல அதிகாரியாய் வைப்பேன். இது ரொம்ப முக்கியம். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல், இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், அதுல நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதை வைத்துதான் அவர் நம்ம மேல கையை திறக்கணுமா வேண்டாமா என்பதை அடுத்து தீர்மானிப்பார். எனக்கு தேவன் கொடுத்ததை வச்சுட்டு நான் எதையுமே பயன்படாம, எனக்கு தேவன் ஒரு நாளை கொடுக்கிறார். அந்த நாளிலே நான் செய்ய வேண்டிய பலனுக்கான கிருபைகளை கொடுக்கிறார், தருணங்களை கொடுக்கிறார். இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஒரு சத்தியம் தெரியுமா? இந்த பரலோக ராஜ்யத்தின் பார்வையில யார அவருக்கு பிடிக்காது அப்படின்னா, சும்மா இருக்கிறவங்கள அவருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக உவமைகளை இயேசு சொல்லுவார். அதில் ஒரு உவமை தான் மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம். அந்த 20வது அதிகாரத்துல 1வது வசனம் முதல் நீங்க பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
போய் பார்த்து வேலையாட்களை கூப்பிடுகிறான். 3வது வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவில் போகும்போது 3ஆம் மணி வேளைன்னா காலையில 9 மணி. ஓகே, காலையில 9 மணி. அது யூத கணக்குப்படி அவங்களுக்கு டைம். நமக்கு நைட்டு 12 மணில இருந்து டைம் ஸ்டார்ட் ஆகும். அவங்கள பொறுத்த வரைக்கும் 6 to 6 மார்னிங் 6 மணிக்கு 1ஆம் மணி வேளை. ஆமா, 3ஆம் மணி வேளைன்னா 9, நம்ம டைமுக்கு 9 மணி. காலை 9 மணிக்கு புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா நிக்கிற சிலரை பார்த்து வேறு சிலரை நீங்க போங்க, நான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்படி அனுப்பிட்டு 6வது வசனத்துல 11ஆம் மணி வேளைன்னு இருக்கு. 11ஆம் மணி வேளைன்னா நம்ம டைமுக்கு ஈவினிங் 5 o'clock. அந்த 11ஆம் மணி வேளையில வராரு. வரும்போது வேறு சிலர் நிக்கிறதை, சும்மா நிக்கிறத பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன? அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் எது அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த சும்மா இருக்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது. நீர் உமது கையை திறக்க நான் நன்மையினால் திருப்தியாவேன், சந்தோஷம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன பண்ற? நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் நமக்கு கொடுத்த கொஞ்சத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா? தாவீதை பாருங்க. தாவீது மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? ஆமென், ராஜரீக அபிஷேகம். ஆனால் தாவீதை தகப்பன் திருப்பி எங்கதான் விடுறாருன்னா, கொஞ்சம் ஆடை மேய்க்க விடுறார். கொஞ்சம் ஆடை தாவீது மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு சிங்கம் வருது. தாவீதுக்கு என்ன, இது என் ப்ரொஃபஷன் கிடையாது, இது என் வேலை கிடையாது, அது போன போட்டுன்னு விட வேண்டியதான, உயிரை பணயம் வைத்து அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறான். இப்பத்தைக்கு நான் இதுல இருக்கிறேன், என் கேராப்ல இது நாசாயிடக்கூடாது. அவன் அவ்வளவு, ஒரு கரடி வருது, அவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த வேலை செய்யறான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டார். அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக அவர் எடுத்ததும் கையை திறக்க மாட்டார், அவர் கொடுப்பார். கொடுத்ததுல நம்முடைய செயல்பாடை பார்த்து அவர் கையை திறப்பார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் கொடுத்ததே சந்தோஷமா. இப்படி அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது திடீரென்று தகப்பன் அழைத்து விடுகிறான், நீ போய் யுத்த களத்துக்கு போ அப்படின்னு. பைபிள் சொல்லுது, ஆடுகளை அவன் அப்படியே காவலாளி வசமாய், சும்மா விட்டுட்டு போகல, காவலாளி வசமாய் விட்டு அவன் யுத்த களத்துக்குள்ளே ஓடுகிறான். ஆமே, என் வேலை இது கிடையாது, அப்படி அல்ல. கர்த்தர் இன்னைக்கு உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறார்? ஆமே, பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தர் இன்னைக்கு எதுல வைத்திருக்கிறாரோ அதுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமென், சந்தோஷமாய். க்ளோரி, ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒரு எம்பிக்கு என்ன போஸ்டோ அந்த பொசிஷன்ல வாழ்ந்து வந்தவன் தான் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் கிறிஸ்துவுக்குள் வந்தது நிமித்தம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி விட்டு, அதன் பிறகு அவர் என்ன வேலை செய்கிறவரா இருக்கிறார் அப்படின்னா, இந்த கூடாரம் தொழில் பண்ணுகிற டென்ட் மேக்கரா அவர் அந்த வேலை செய்கிறார். எப்படிங்க இருக்கும்? ஆமை, கொரிந்து பட்டணத்துல போய் கொஞ்ச நாள் அவர் அந்த டென்ட் மேக்கரா தான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். என்ன பவுலே பாரு, நீ இப்படி இந்த வேலை இல்லை, கர்த்தர் இன்னைக்கு என்ன எப்படி வச்சிருக்கிறார், அதுல நான் எப்படி இருக்கிறேன், சந்தோஷமா அதை நான் செய்யறேனா செயல்படுகிறேனா, இது ரொம்ப முக்கியம். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எதுவுமே செய்யாம தேவன் கொடுத்த தருணத்தை, தேவன் திறந்த வாசல்களை பயன்படுத்தாமல் தேவன் தந்த கிருபைகளை போக்கடித்து கொண்டிருக்கிறவங்க மேல கர்த்தர் தமது கையை திறக்கவே மாட்டார். என் ஆண்டவர் சோம்பேறிகளுக்கு தேவன் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல கர்த்தர் கையை திறக்கணும்னா என்னுடைய செயல்பாடை கர்த்தர் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தினால யார சட்டை பண்ணலாம்? ஆரம்பம் 1000 முழம் அளக்கும் போது அது கணுக்கால் அளவாய் தான் இருந்தது. நீங்க அளக்க பார்த்து நாங்க இப்போ 1000 முழம் அளந்தாலும் எவ்வளவு தான் இருக்கு? கணக்கு இல்ல. இப்படிதான் ஆரம்பம். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? இயேசு கிறிஸ்து மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணார்? அவர் ஒருவராய் அல்லவா ஸ்டார்ட் பண்ணார். அது போக போக விருத்தி அடைந்து, விருட்சம் போல அது விருத்தி அடைந்தது அல்லவா. ஆபிரகாம் ஒருவராய் அல்லவா அழைக்கப்பட்டார். ஆண்டவர் எல்லாருக்கும் எடுத்ததுமே கையை திறக்க மாட்டார்.
அவர் கொடுக்கிறதுல நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது. எனக்கு கேட்கிற அன்பு, இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை செட் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதுல நீங்க உண்மையா இருங்க, அதுல நீங்க சந்தோஷமா செயல்படுங்க. ஆமென். சாத்தானே நாளைக்கு பொறாமை, அவனுக்கு பொறாமை தான் இல்லை, அவன் சொல்லுவான், இவன் இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? நீர் அவனை ஆசீர்வதித்ததினால். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார்.